ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீஸோட அட்வைசரி சேனல்லேருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல 2 கம்பெனிஸ் அவங்களோட போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், இவங்க லாஜிஸ்டிக்ஸ் செக்டார்ல வராங்க. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அவங்களோட கார்கோ ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. இவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, யூரோப் அண்ட் அமெரிக்கா. இவங்க இப்ப அவங்களோட போனஸை 3:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2024. ரெண்டாவது நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், இவங்க இப்ப ஐடி செக்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக். அவங்களோட போனஸ் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்களோட போனஸ் இஷ்யூ பண்றாங்க. அதோட எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஜனவரி 2024 அவங்களோட எக்ஸ்டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல அந்த 2 கம்பெனிஸ் பத்தின ஃபண்டமெண்டல்ஸும் என்னோட சஜஷனும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ், டிராபேக்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட், இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7737 கோடி. இவங்க இப்போ கரண்டாக 315 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 246 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவங்க 355 ரூபா வரைக்கும் போய் இப்போ கரண்டாக 315 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட PE ரேஷியோ 27.7, இண்டஸ்ட்ரி PE 38.7. இதை கம்பேர் பண்ணும்போது PE நல்லா தான் இருக்குது. இவங்களோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 103 ரூபாய்க்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.26% அவங்க டிவிடெண்டாக தராங்க. இவங்கள்ட்ட ஒரு டீசெண்டான ROE இருக்குது. ROCE 18.5%, ROE 20.1% தராங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபாவில் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ஸ்ப்ளிட் கிடைக்க சான்சஸ் உண்டு. கரண்டாக இப்போ அவங்க 280 கோடி அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14,100 கோடிக்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் 13,488 கோடி இருக்குது. இதை மீன் பண்ணி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 642 கோடி அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 333 கோடி இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் ரெக்கார்ட் ஆவரேஜாக இருக்குது. கொரோனா பேண்டமிக் அப்புறம் ஒரு ஹை போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் அவங்களோட ஆவரேஜ் பிஸ்னஸ்க்கு வந்திருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ கரண்ட்டாக 1,725 கோடி அவங்க கடனாக வச்சுருக்காங்க. அவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா 2,491 கோடி. ஸோ அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொமோட்டர்ஸ் 70% ஸ்ட்ராங்காக இருக்காங்க. FIIs, DIs அவங்க 2 பேருமே ஆவரேஜாக அவங்களோட வேல்யூ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 11% அவங்களோட ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறாங்க. DIs பொறுத்த வரைக்கும் அவங்க 2லேருந்து 3% அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸை பார்க்கும்போது ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ஆவரேஜான கம்பெனி தான். அடுத்த கம்பெனியான நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட், அதை பற்றி பார்ப்போம். அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 10,587 கோடி. கரண்டாக இப்போ அவங்க 1,511 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 354 ரூபாயில் இருந்தவங்க இன்றைக்கி அவங்க 1,588 வரைக்கும் போய் இப்போ 1,514 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த இயரில் இது ஒரு ஹியூஜான க்ரோத் தான். அவங்களோட PE ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 54.5 வச்சுருக்காங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 40 தான். அவங்களோட புக் வேல்யூ 138 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.16% இருக்குது. அவங்க ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு நல்ல ROE இருக்குது. ஒரு கம்பெனிக்கு 20% போதுமான ROCE. ஆனால் இவங்கள்ட்ட 24% அவங்களோட ROCE வச்சுருக்காங்க. ROE 20% அவங்க வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இருக்குது. இதனால் நமக்கு ஸ்ப்ளிட், போனஸ் இந்த மாதிரி சான்சஸ் நிறையா கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்கள்ட்ட கடன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, 0.04 தான் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வச்சுருக்காங்க. அதிகபட்ச கடனே இவங்கள்ட்ட 36 கோடி தான். இந்த மாதிரி ROCE, கடன் இதெல்லாம் இல்லாத கம்பெனி ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத்தை கொடுக்கும். அவங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்கள்ட்ட 194 கோடி அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் பார்ப்போம். அவங்களோட PL படி கரண்டாக இப்போ அவங்க 1006 கோடி அவங்களோட
சேல்ஸ் இருக்குது. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 779 கோடி அவங்களோட எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 227 கோடி அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக வச்சுருக்காங்க. கரண்ட்டாக இப்போ அவங்க 194 கோடி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டாக இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் ரேஞ்ச் அந்த ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். அவங்களோட க்ரோத் நல்லா கிராஜுவலாக இருக்குது. 2012 14 கோடிக்கு இருந்தால் அவங்களோட மார்க்கெட் இப்போ 194 கோடியாக இருக்குது. அந்தளவுக்கு அந்த கம்பெனி கிராஜுவலாக வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் டேட்டையும் பாருங்கள், கிராஜுவலாக அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கரண்ட்டாக இப்போ அவங்க 27.77 ருபீஸ்க்கு அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் பே அவுட்டும் நல்லா கிராஜுவலாக கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். அவங்களோட சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், CAGR எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. அவங்களோட சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போ 31% வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் 32% வச்சுருக்காங்க. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும், அதாவது 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இப்படி எந்த ரேஞ்சில் பார்த்தாலும் அவங்க ஆவரேஜாக 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க 55% ஸ்ட்ராங்காக இருக்காங்க. FIIs 13% 16% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. DISஐ பொறுத்த வரைக்கும் 8% 9% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டோட்டலாக நியூஜென் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு அதிகமாக கடன் கிடையாது. அவங்க ஃப்யூச்சரில் நல்லா வளரக்கூடிய ஸ்டாக் தான். ஃபைனலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட சஜஷன், இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸை விட நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். ஒருவேளை இந்த போனஸ் இஷ்யூவை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் தாராளமாக நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெடை கன்சிடர் பண்ணலாம். அவங்க ஃபண்டமெண்டலாகவும் சரி, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டும் சரி ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.